மியான்மர், கம்போடியா உள்ளிட்ட நாடுகளில் காளான்கள் போல் பெருகி கிடக்கும் ஆன்லைன் மோசடி நிறுவனங்களை ஒழித்து கட்டி அங்கு பணிபுரியும் தொழிலாளர்களை மீட்ட அவரவர் நாடுகளுக்கே திருப்பி அனுப்பும் நடவடிக்கை தொடங்கியுள்ளது. நாள்தோறும் அரங்கேறும் விதவிதமான ஆன்லைன் மோசடியில் சிக்கி அப்பாவி மக்கள் பணத்தை இழக்கும் சம்பவங்கள் உலகம் முழுவதும் அரங்கேறி வருகின்றன. இதற்கு இந்தியாவும் விதிவிலக்கல்ல. காதலிப்பதாக நடிப்பது, முதலீடுகள் செய்ய தூண்டுவது, சட்டவிரோத சூதாட்டம், போதைப்பொருள் பார்சல் போன்ற முறைகேடுகள் இதில் அடங்கும். மியான்மர், கம்போடியா, லாவோஸ் போன்ற நாடுகளில் இதற்காகவே சைபர் மோசடி நிறுவனங்கள் பெருகி கிடக்கின்றன. அவற்றுக்கு தேவையான பணியாளர்களை கடத்தி சென்று பணியில் அமர்த்தி வலுக்கட்டாயமாக ஏமாற்றுத்தனங்களை செய்ய தூண்டுகின்றனர். மேலும் வெளிநாடுகளில் கை நிறைய சம்பளத்தில் வேலை தருவதாக ஆசை காட்டி ஏமாற்றி அழைத்துச் சென்று இந்நிறுவனங்களில் சேர்த்து விடுகின்றனர் என்பது புகார். அதற்கென செயல்படும் ஏஜென்ட்டுகள் குறிப்பிட்ட நாடுகளின் எல்லையில் இருந்து மோசடி நிறுவனங்கள் செயல்படும் நாட்டிற்கு மனித கடத்தலில் ஈடுபடுவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்தன. அண்மையில் பிரபல சீன நடிகர் வாங் சிங் என்பவரை சினிமாவில் நடிக்க வைப்பதாக அழைத்துச் சென்று மியான்மருக்கு கடத்தப்பட்ட விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. கடந்த ஜனவரி 3ஆம் தேதி இந்த சம்பவம் நடந்தது. இதன் பின்னணியில் இருக்கும் ஆன்லைன் மோசடி கும்பல் எந்த அளவிற்கு செல்வார்கள் என்பதை இந்த சம்பவம் வெளிச்சம் போட்டு காட்டியது. ஜனவரி 7ஆம் தேதி தாய்லாந்து அதிகாரிகள் நடிகர் வாங்கை மியான்மரில் கண்டுபிடித்து மீட்டனர். இந்த சம்பவத்தை அடுத்து மனித கடத்தல் கும்பல் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அழுத்தம் அதிகரித்தது. இதையடுத்து சீனா, தாய்லாந்து, மியான்மர் நாடுகள் கூட்டு நடவடிக்கையில் இறங்கின. சைபர் மோசடி கும்பல்களால் நடத்தப்படும் நிறுவனங்களில் பணியாற்றும் வெளிநாட்டினரை மீட்டு அவரவர் நாடுகளுக்கு அனுப்பும் பணி துவங்கி இருக்கிறது. அதன்படி மியான்மரில் உள்ள மோசடி நிறுவனங்களில் பணியாற்றும் நபர்களை உடனே விடுவிக்க வேண்டும், இல்லையெனில் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து இருநாட்டு எல்லைப் பகுதியில் செயல்படும் நிறுவனங்களுக்கான மின் இணைப்பு மற்றும் எரிவாயு இணைப்புகள் முதலில் துண்டிக்கப்பட்டன. தொடர்ந்து அங்கு அதிரடியாக சென்று பணியில் இருந்த வெளிநாட்டவரை மீட்டு வருகின்றனர். அதன்படி கடந்த வாரம் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 260 பேரை மீட்டு தாய்லாந்து அழைத்து வந்தனர். அதன் தொடர்ச்சியாக சீனாவை சேர்ந்த 1000 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். அவர்களை விமானங்கள் மூலம் சீனாவுக்கு அனுப்பும் பணி துவங்கி உள்ளது. மீட்கப்பட்ட தொழிலாளர்கள் மியான்மரின் மியாவாடியில் இருந்து தாய்லாந்தின் மே சோட்டுக்கு ஒரு பாலத்தின் வழியாக 50 பேர் கொண்ட தொகுதிகளாக அழைத்துச் செல்லப்படுவதாக தாய் அதிகாரிகள் தெரிவித்தனர். அங்கு அவர்கள் பயோமெட்ரிக் ஸ்கேன்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு மேசோட்டின் விமான நிலையத்திற்கு பேருந்தில் அனுப்பப்பட்டனர். அங்கிருந்து சீனாவுக்கு சதன் ஏர்லைன்ஸ் விமானங்களில் ஏற்றி அனுப்பப்பட்டனர். மேலும் 200 சீன குடிமக்கள் நான்ஜிங் நகரில் உள்ள விமான நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதாக சீனாவின் அதிகாரப்பூர்வ சின்குவா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. சீனாவை தவிர பிற நாடுகளிலிருந்து விடுவிக்கப்பட்ட தொழிலாளர்களை அவரவர் நாட்டுக்கு அனுப்பும் பணி ஞாயிற்றுக்கிழமை தொடங்கும் என்று தாய்லாந்து நாட்டு செய்தி நிறுவனம் ஒன்று தெரிவித்துள்ளது. சீனா, இந்தியாவைச் சேர்ந்தவர்கள்தான் சைபர் மோசடி நிறுவனங்களில் அதிகம் பணியமர்த்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஐநாவின் கணக்குப்படி மியான்மரில் மட்டும் 1,20,000 பேர் வரையில் ஆன்லைன் மோசடி நிறுவனங்களில் பணிபுரியலாம் என மதிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் 1,00,000 பேர் கம்போடியாவில் இருப்பதாக கூறப்படுகிறது. இவர்களில் இதுவரை 10,000 பேர் வரை அடையாளம் காணப்பட்டு மீட்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. எஞ்சிய 2,10,000 பேரும் மீட்கப்பட்டால்தான் மோசடி நிறுவனங்களின் செயல்பாட்டை முழு அளவில் முடக்க முடியும் என்ற கருத்து காணப்படுகிறது. இந்த மாத தொடக்கத்தில் பெய்ஜிங்கிற்கு சென்ற தாய்லாந்து பிரதமர் மோசடி வலை அமைப்புகளை தாய்லாந்து கடுமையாக ஒடுக்கும் என்று சீன தலைவர் ஜி ஜின்பிங்கிடம் கூறினார். அதை அடுத்தே சைபர் மோசடி நிறுவனங்கள் மீது நடவடிக்கை தீவிரமடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.